நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படி வந்து ஒரு படத்தோட ப்ரொமோ வருது, அடுத்த ட்ரெய்லர் வருது, அதோட அடுத்த சிங்கிள் வருது. அப்போ வந்து அது எப்படி வந்து அந்த டேட்டா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு அதை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஓடிடி மாதிரி ஒரு சர்வீஸ் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க வச்சுங்களேன். இப்போ இந்த படத்தோட தொகுப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொமோ வருதுன்னா, ப்ரொமோவோட வீடியோ ஃபைல் இருக்குல்ல, அதை கொடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இது ரிலீஸ் ஆன கையோட ரொம்ப ஹெவியாக டிராஃபிக் வரும். அப்போ நீங்கள் முடிவு எடுக்கணும், இது எந்த லேயரில் வைக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய லேயரில் இதை வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரம் அதோட நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப சீக்கிரம் சர்வ் பண்ண முடியும். பட் இந்த ஃபாஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். அப்போ என்ன பண்ணுவோம், இது வச்சுட்டு எப்போ இதோட ட்ரெய்லர் லான்ச் ஆகிறப்போ இந்த ப்ரொமோவை கொண்டு போய் இதோட அடுத்த கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக உள்ள லேயரில் வைப்போம். அது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கலாம். ஸோ அதில் மூவ் பண்ணிட்டு ட்ரெய்லர் கொண்டு வந்து ஃபாஸ்ட்டான லேயரில் வைப்போம். எப்போ வந்து இதுக்கு அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளோ இல்லை படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போ இந்த ட்ரெய்லர் கொண்டு போய் அடுத்த கீழே உள்ள லேயருக்கு வைப்போம். இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ டேட்டா ஸ்டோரேஜ்வாங்க. ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் முடிவெடுப்பீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும், அதுக்குள்ளே காசு கரெக்டாக ஒர்த்தா இல்லையான்னு பார்த்து முடிவு பண்ணுறது. இது வந்து உங்கள் டிராஃபிக்கை பொறுத்து, இல்லை இப்போ உள்ள அதோட பேட்டர்ன் மெஷின் லேர்னிங் அதெல்லாம் படித்து அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் இப்போதைக்கு இதுக்கு டிராஃபிக் எதுவும் இல்லை, நீ கம்மியான டியருக்கு மூவ் பண்ணிடலாம், அவனுக்கு காசு சேவ் பண்ணலாம்லாம் வந்து சொல்லும். இது மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப இதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணும்.